1986 ரஷ்யாவுடைய ஒரு அம்பாசிடர் அஃபீஷியலாக ட்ரம்ப்பை வந்து சந்திக்கிறார். ட்ரம்ப் வந்து அப்போ வந்து ஒரு தொழிலதிபர், அவ்வளோதான். ஆனால் அம்பாசிடர் வந்து இவர் வந்து சந்திக்கிறார். சந்தித்து பல விஷயங்கள் வந்து பேசப்படுது. அப்போ வந்து ட்ரம்ப்புக்கு ஒரு ஆசை வார்த்தை காட்டுறாங்க. எப்படி வந்து இப்போ அமெரிக்காவில் ட்ரம்ப் டவர் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ஒரு கட்டடம் இருக்கோ, அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு ட்ரம்ப் டவரை வந்து நம்ம மாஸ்கோவில் கட்டலாம், அதுக்கு வந்து நாங்களே வந்து இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்த வந்து ரஷ்யாவுடைய அந்த அம்பாசிடர் இவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் இவரும் பயங்கரமாக குஷியாயிடுறாரு. சரி, ஓகே, அப்போ வந்து நம்ம கட்டலாம் போல இருக்கு, நம்மளுடைய தொழிலை வந்து இன்னும் பல மடங்கு வந்து உயர்த்தலாம் போல இருக்குன்னு சொல்லிட்டு பயங்கரமாக வந்து குஷியாயிடுறாங்க. அதுக்கப்புறம் அது நகருது. இந்த அம்பாசிடர் இவரை வந்து பார்த்துட்டு போன ஒரு வாரத்தில் ட்ரம்ப் வந்து ஒரு விளம்பரத்தை அங்கே இருக்கக்கூடிய நியூஸ் பேப்பர்ஸில் கொடுக்குறார். அப்போவே அந்த 1980 அந்த காலகட்டங்களில் அவர் வந்து நியூஸ் பேப்பர் ஆடுக்கு வந்து செலவு பண்ண தொகை மட்டும் $1000 செலவு பண்ணி அவர் வந்து ஒரு அங்கே இருக்கக்கூடிய டாப் வாஷிங்டன் போஸ்ட்லேருந்து நியூயார்க் டைம்ஸ்லேருந்து டாப் பத்திரிகை எல்லாத்துலேயுமே வந்து ஃப்ரண்ட் பேஜில் ஒரு ஆடு கொடுக்குறாரு. அந்த ஆடு என்ன அப்படின்னா, அமெரிக்கா ஷுட் ஸ்டாப் பேயிங் டு டிஃபெண்ட் த கண்ட்ரீஸ் தேன் கேன் அஃபோர்ட் டு டிஃபெண்ட் தெம்செல்வ்ஸ் அப்படின்னு வந்து சொல்கிறார். ஸோ என்னென்னா, அமெரிக்கா வந்து தங்களை தாங்களே பாதுகாத்து கொள்ளக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய நாடுகளை பாதுகாக்கக்கூடாது அப்படின்ட்டு வந்து அவர் சொல்கிறார். அவர் யாரை சொல்கிறாருன்னா, நேட்டோ நாடுகளை சொல்கிறார். ஸோ நேட்டோ நாடுகளுக்கு தான் வந்து, அந்த நேட்டோங்கிறது மிகப்பெரிய கூட்டமைப்பு. அந்த கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நாடுகளுக்கு எல்லாத்துக்குமே பாதுகாப்பு கொடுக்கக்கூடியது அமெரிக்கா. ஸோ அந்த நாடுகளுக்கு வந்து எதுக்கு வந்து அமெரிக்கா வந்து பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தை வந்து முன் வச்சு விளம்பரத்தை வந்து எல்லா அமெரிக்க பத்திரிகைகள்லையும் வந்து வெளியிடுறார். நேட்டோ நாடுகள் அப்படின்னா, அந்த நேட்டோங்கிறது எதுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு அப்படின்னா, ரஷ்யாவுக்கு எதிரான ஒரு கூட்டமைப்பு. ரஷ்யாவுக்கு பயந்து தான் அமெரிக்கா தலைமையிலான அந்த நேட்டோ அப்படின்னு ஒரு சீரியஸ் ஆஃப் கண்ட்ரிஸ் வந்து அதில் வந்து சேர்ந்ததே, ஒரு குழுவாக சேர்ந்ததே அதுக்காக தான். தங்களை யார்கிட்ட அவங்க பாதுகாத்துக்கணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா, ரஷ்யாவுக்கு எடுத்து நம்மளை பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த நேட்டோங்கிற கூட்டமைப்பே உருவானது. ஸோ ரஷ்யா அம்பாசிடரை பார்த்த உடனேயே இவர் வந்து நேட்டோவுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து நியூஸ் பேப்பரில் வந்து போட்டு விட்றார். ஸோ அப்போவே இவர் என்ன இப்படி சொல்கிறாரு. ஆனால் அது அவங்க அமெரிக்கன்ஸ் ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ணிக்கிட்டது எப்படின்னா, சரி, நம்ம நாடு எதுக்கு இன்னொரு நாடுக்கு வந்து காசு செலவு பண்ணணும், அந்த காசை வந்து நம்மளே செலவு பண்ணிக்கலாங்கிற ரேஞ்சில் ட்ரம்ப் சொல்கிறார் அப்படின்னு அவங்க எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் உண்மையில் என்ன அப்படின்னா, இந்த ரஷ்யாவுடைய தூண்டுதல் இதற்கு பின்னாடி இருந்தது அப்படிங்கிறது தான் அந்த டாக்குமெண்ட்டில் சொல்லக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம். இது அடுத்து நகர்ந்தோம் அப்படின்னா, ஸோ இது நடந்து ஒரு சில ஆண்டுகள்லேயே சோவியத் வந்து கொலாப்ஸ் ஆகுது, ரஷ்யா உருவாகுது, நிறைய நாடுகள் வந்து பிரியுது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடக்குது.